பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 27 அதிகாரம் முதல் வசனம். தங்கள் லக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் 1000 சேர்வைக்காரரும் 100 சேர்வைக்காரரும் இவர்களுடைய தலைவரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் வருஷத்தில் உண்டான மாதங்களில் எல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதற்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படி எல்லாம் மாறி மாறி வருவார்கள். ஒவ்வொரு வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். முதலாவது மாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியேலின் குமாரன் யஷோபெயாம் இருந்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். அவன் பேரேசின் சந்ததியாரில் சகல சேனாபதிகளின் தலைவனாயிருந்து முதல் மாதம் விசாரித்தான். 2வது மாதத்தின் வகுப்பின் மேல் அகோகியனான தோதாயி இருந்தான். அவன் வகுப்பிலே மிக்லோத் தளகர்த்தனாயிருந்தான். அவன் வகுப்பிலே 24,000 பேர் இருந்தார்கள். 3வது மாதத்தின் 3ஆம் சேனாபதி யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா என்னும் தலைமையான பிரதானி. அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். இந்த பெனாயா அந்த 30 பராக்கிரமசாலிகளில் ஒருவனும் அந்த 30 பேர்களின் தலைவனுமாய் இருந்தான். அவனுடைய வகுப்பை அவன் குமாரனாகிய அமிசபாத் விசாரித்தான். 4வது மாதத்தின் 4ஆம் சேனாபதி யோவாபின் சகோதரனாகிய ஆசகேலும் அவனுக்கு பின்பு அவன் குமாரன் செப்தியாவுமே. அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 5வது மாதத்தின் 5ஆம் சேனாபதி இஸ்ராகியனான சம்ஹூத் என்பவன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 6வது மாதத்தின் 6ஆம் சேனாபதி இக்கேசின் குமாரன் ஈரா என்னும் தெக்கோவியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 7வது மாதத்தின் 7ஆம் சேனாபதி எப்ராயிம் புத்திரரில் ஒருவனாகிய ஏலேஸ் என்னும் பெலோனியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 8வது மாதத்தின் 8ஆம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய சிபெக்காயி என்னும் ஊஷாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 9வது மாதத்தின் 9ஆம் சேனாபதி பென்யமீனரில் அபியேசர் என்னும் ஆனதோத்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 10வது மாதத்தின் 10ஆம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய மக்ராயி என்னும் நெதோபாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 11வது மாதத்தின் 11ஆம் சேனாபதி எப்ராயிம் புத்திரரில் பெனாயா என்னும் பிரத்தோனியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 12வது மாதத்தின் 12ஆம் சேனாபதி ஒத்னியேல் சந்ததியான எல்தாயி என்னும் நெதோபாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவர்கள். ரூபனியருக்கு தலைவன் சிக்ரியின் குமாரன் எலியேசர். சிமியோனியருக்கு மக்காவின் குமாரன் செபத்தியா. லேவியருக்கு கேமுவேலின் குமாரன் அசபியா. ஆரோன் சந்ததிக்கு சாதோக். யூதாவுக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவனாகிய எலிகு. இசக்காருக்கு மிகாவேலின் குமாரன் உம்ரி. செபுலோனுக்கு
ஒப்தியாவின் குமாரன் இஸ்மாயா, நப்தலிக்கு அஸ்ரேலின் குமாரன் எரிமோத், எப்ராயிம் புத்திரருக்கு அசெசியாவின் குமாரன் ஒசையா, மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு பெதாயாவின் குமாரன் யோவேல், கீலேயாத்தில் உள்ள மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு சகரியாவின் குமாரன் இத்தோ, பென்யமீனுக்கு அப்னேரின் குமாரன் யாசியேல், தானுக்கு எரோகாமின் குமாரன் அசாரியேல். இவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவராய் இருந்தார்கள். இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் லக்கத்தை தொகையேற்றவில்லை. செரியாவின் குமாரன் யோவாப் என்ன துவக்கியும் முடிக்காதே போனான். அதற்காக இஸ்ரவேலின் மேல் கடுங்கோபம் வந்தது. ஆதலால் அந்த தொகை தாவீது ராஜாவின் நாளாகம கணக்கிலே ஏறவில்லை. ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியேலின் குமாரன் அஸ்மாவேத்தும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துர்க்கங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டக சாலைகளின் மேல் உசியாவின் குமாரன் யோனத்தானும், நிலத்தை பயிரிட வயல்வெளியின் வேலை செய்கிறவர்களின் மேல் கேலுபின் குமாரன் எஸ்ரியும், திராட்சை தோட்டங்களின் மேல் ராமாத்தியனான சீமேயும், திராட்சை தோட்டங்களின் வரத்தாகிய திராட்சை ரசம் வைக்கும் இடங்களின் மேல் சிப்மியனாகிய சப்தியும், பள்ளத்தாக்குகளிலும் உள்ள ஒலிவ மரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான பால்கனானும், எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாசும், சாரோனில் மேய்கிற மாடுகளின் மேல் சாரோனியனான சித்ராயும், பள்ளத்தாக்குகளில் உள்ள மாடுகளின் மேல் அத்லாயின் குமாரன் சாப்பாத்தும், ஒட்டகங்களின் மேல் இஸ்மவேலியனாகிய ஓபிலும், கழுதைகளின் மேல் மொரோனோத்தியனாகிய எகெதியாவும், ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசிசும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்புமுள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அக்மோனியின் குமாரன் எகியேல் ராஜாவின் குமாரரோடு இருந்தான். அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அர்க்கியனான ஊசாயி ராஜாவின் தோழனாய் இருந்தான். பெனாயாவின் குமாரன் யோய்தாவும் அபியத்தாரும் அகித்தோப்பேலுக்கு உதவியாய் இருந்தார்கள். யோவாப் ராஜாவின் படைத்தலைவனாய் இருந்தான். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 34 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவர், 1000 சேர்வைக்காரர், 100க்கு சேர்வைக்காரர், இவருடைய தலைவர் வைக்கப்பட்டிருந்தாங்கன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது அதாவது இது எல்லாம் பார்த்திங்கன்னா 12 மாதத்துக்கும் ஆட்களை நியமித்து ஒவ்வொருத்தருடைய இதிலையும் எவ்வளோ வைக்கிறாங்க, 24,000 பேர் ஒவ்வொரு வகுப்பிலும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி தனித்தனியாய் என்ன பண்ணப்பட்டது, பிரிக்கப்பட்டது. 24,000 பேர் ஒரு குரூப்பில் இருந்தாங்க. முதல் மாதத்துக்கு முதல் வகுப்பில் அதாவது யார் அதை லீட் பண்ணுறாங்க, 2வது மாதம் யார் லீட் பண்ணுறாங்க, இப்படி 12 மாதங்களுக்கும் ஒவ்வொருத்தரையும் அதில் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜாவாக இருக்கும்போது தாவீதுக்கு அகித்தோப்பேல் என்ன பண்ணுறான், ஆலோசனைக்காரனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அகித்தோப்பேல் இவன் அதாவது தாவீதின் ஆலோசனைக்காரர்,
ஆனால் அப்சலோமின் புரட்சியில பெரும் பங்கு வகித்தார் என்று சொல்லி 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி இந்த தாவீது ராஜாவுக்கு எல்லா விதத்திலையும் அகித்தோப்பேல் என்ன பண்ணாராம்? ஆலோசனைக்காரராய் அவன் நாட்களில் இருந்தார் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட நமக்கும் ஆண்டவர் அநேக ஆலோசனைக்காரர்களை கொடுப்பார்கள். ஆனால் எல்லா ஆலோசனைக்காரர்களை காட்டிலும் தேவன் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கும்போது தான் அது சரியான ஆலோசனையாக இருக்கும். மனிதர்கள் ஒருவேளை அவங்களுடைய மாம்சீகத்தில் ஆலோசனை கொடுக்கலாம், சிலர் ஜெபித்து ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் ஒரு சிலர் அவங்களுடைய சொந்த மாம்சீகத்தில் அவங்க என்ன பண்ணலாம்? சூழ்நிலையை பார்த்து ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் மனுஷர்களுடைய ஆலோசனையை கேட்காமல் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும், சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நம்ம செய்தோம்னா நம் வாழ்க்கையில் ஒன்றும் பிசராமல் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே ஆலோசனை கர்த்தரா இருக்கணும்ப்பா. தாவீதுக்கு ஆண்டவரே அகித்தோப்பேல் ஆலோசனைக்காரனா இருந்தான். ஆனாலும் ஆண்டவரே அதன் பின்னால அவன் ஆலோசனை கொடுக்கிறது ஆண்டவரே தாவீது ராஜாக்கு விரோதமாய் ஆலோசனை கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலையும் கூட கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில மனுஷர்களை நோக்கி ஆலோசனை கேட்டு ஓடாமல் உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து உங்க ஆலோசனையை கேட்க ஆண்டவரே நீங்க கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க டாடி. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரை. அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் யார் யார் உடம்பு முடியாம இருக்கிறாங்களோ, என்னென்ன வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, அந்த வியாதியிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஏசப்பா, டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடுங்க. பிஸ்னஸ் பண்ற பிள்ளைகளுக்கு அவங்க என்ன பிஸ்னஸ் பண்றாங்களோ அதில் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்க ஆண்டவரை. அப்பா, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, வயதானவர்கள் எங்களுக்கு யாரும் இல்லையே, நாங்கள் ஒரு அனாதையை போல இருக்கிறோமே என்று சொல்லி கலங்குகிறவர்களுக்கு ஆண்டவரே நீங்க ஆலோசனை கர்த்தராய் கடந்து செல்லுங்க ஏசப்பா. ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, திருமணத்துக்கு காத்திருந்து தகப்பனே அப்பா, திருமணத்துல அப்பா ஆண்டவரே பார்க்கும்போது ஆண்டவரே 2-3 இடங்கள் வந்திருக்கு, ஆனா எதை முடிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீங்க ஏற்ற ஆலோசனையை கொடுத்து அப்பா சரியானதை சூஸ் பண்ண அவங்களுக்கு கிருபை கொடுங்க டாடி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய அன்பின் கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆசீர்வதிங்க, நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.